வணக்கம். குரூப்ல இணைந்திருக்க அனைத்து லீடர்களுக்கும் வணக்கம். இனிமையான காலை வணக்கம். உமன்ஸ் டே வாழ்த்துக்கள் கூட. எலிக்சர் மிக்ஸ், வெல்கம் டு எலிக்சர் மிக்ஸ். 3 பவர்ஸ். எலிக்சர் மிக்ஸில் பிஸ்னஸ் டெவலப் பண்ணுவதற்கு தேவையான 3 பவர்ஸ். இதை எப்படி வேலை செய்து பார்க்கலாம். 3 பவர்ஸ். பவர்ஸ் ஆஃப் யூனிட்டி, சேர்ந்து செயல்படுவதால் கிடைக்கக்கூடிய சக்தி. பவர் ஆஃப் சப்மிஷன், நம்ம அப்ளைனிடம் ஒப்படைத்தல். பவர் ஆஃப் ஸ்போக்கன் வேர்டு, நம்ம பேசுகிற வார்த்தை ஒவ்வொன்றும் மந்திர சொல், அதற்கு என்ன சக்தி இருக்குங்கிறத பார்ப்போம். பவர் ஆஃப் யூனிட்டி. பிரிங் யுனைடெட் இன் ஃபேமிலி ஃபஸ்ட்டு. நம்ம பிஸ்னஸ் இந்த பிஸ்னஸில் நம்ம குடும்பம் எவ்வளோ குடும்பத்தில் இருக்கவங்க இந்த பிஸ்னஸை பற்றி என்ன நினைக்கிறாங்கங்கிறத பார்ப்போம். முதல்ல குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கணும். நம்ம குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் நம்ம ஒற்றுமையை வலுப்படுத்தணும். அப்போ இந்த பிஸ்னஸில் நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். பிரிங் யுனைடெட் வித் அப்ளைன் அண்டு வித் யுவர் டீம். நம்ம அப்ளைனிடம் நம்ம யூனிட்டியாக இருக்கணும். நம்ம அப்ளைனோடையும் குழு உறுப்பினர்களையும் ஒற்றுமையாக இருக்கணும். அப்போ நம்ம இந்த பிஸ்னஸ்ஸு நன்கு வளர்கிறதுக்கு இது ரொம்ப உறுதுணையாக இருக்கும். யுனைடெட் வி ஸ்டாண்ட், டிவைடட் வி ஃபால். இதுக்கு ஒரு உதாரணமாக, அதாவது நம்ம ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு உதாரணமாக ஒரு கரும்பு கட்டு சொல்கிறேன். ஒரு கரும்பு கட்டுலேருந்து ஒவ்வொரு கரும்பாக உருவினோம்னா ஈஸியாக உடைச்சிடலாம். அதுவே ஒரு கட்டு கரும்புங்கும்போது கண்டிப்பாக யாராலையும் உடைக்க முடியாது. அதனால் எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கலாம். இஃப் யூ ஆர் யுனைடெட் யூ வில் வின் ஃபாஸ்ட்டு. நான் என்னோட அப்ளைனுக்கு ஒத்துழைப்பு தரணும். என்னோட குழுவில் இருக்கிற எல்லாருக்குமே ஒத்துழைப்பு தரணும். ஒன்றாக கூட்டாக இணைந்து செயல்படும் போது நம்ம வெற்றி ஃபாஸ்ட்டாக இருக்கும். அடுத்து 2வது பவர் ஆஃப் சப்மிஷன். சப்மிட் டு காட் ஃபஸ்ட்டு. நம்ம முதல்ல கடவுளிடம் நம்மளை ஒப்படைக்கணும். நம்ம கிடைக்க ஒவ்வொரு விஷயத்திலும் காரணம் கடவுள் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக நம்பணும். நம்ம எந்த விஷயம் செஞ்சாலும் அதில் கடவுள் இருக்கிறாரு. எந்த விஷயம் நமக்கு கிடைக்கிற விஷயமா இருந்தாலும் இல்லை நம்ம கிடைக்காத விஷயமா இருந்தாலும் எல்லாத்துலேயும் கடவுள் இருக்காங்கன்னு நம்பணும். தான் பாதி தெய்வம் பாதி அப்படிங்கும்போது நம்ம பாதி ஒர்க்கு தான், முழுமையாக மிச்சம் இருக்கிற ஒர்க்கு ஃபுல்லும் கடவுளோடது. அதனால் நம்ம அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவரை முழுசாக நம்பணும். சப்மிட் யுவர் அப்ளைன். நம்ம அப்ளைனிடம் ஒப்படைக்கணும். அவர் நம்பி தான் நான் இந்த பிஸ்னஸுக்கு வந்தேங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. நான் தான் அப்ளைனை விட படித்தவன், அவர் சொல்கிறத நம்ம ஏன் கேட்கணும், நல்ல ஹை ஸ்டேட்டேஜில் நான் இருக்கேன், வேறு ஒரு நெட்வொர்க்கில் அவர் எனக்கு கீழே இருந்தார் டவுன்லைனில் அப்படிங்கிற ஒரு தாட்டெல்லாம் வரவே கூடாது. அவருக்கு வயசு அதிகம், அவர் பேச்சை நம்ம ஏன் கேட்கணும், இதெல்லாம் நினைக்காம இந்த பிஸ்னஸுக்கு ஒரு நாள் முன்னதாக அவர் வந்திருந்தாலும் அவர் தான் நமக்கு அப்ளைன் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும். அப்போ தான் நாமும் ஜெயிக்க முடியும், நம்ம அப்ளைனையும் ஜெயிக்க வைக்க முடியும். அப்ளைன் சொல்கிறத அப்படியே கேட்டோம்னா உங்கள் வெற்றிக்கு அவர் தான் முழு காரணம் அப்படிங்கிறத முழுசாக நம்ம நம்பணும். ஈகோ ரெஸ்ட்ரிக்ட்ஸ் யூ ஃபார் சப்மிஷன். ஈகோ எந்த இடத்துலையும் வரக்கூடாது. அப்ளைனிடையும் நமக்கு எந்த ஈகோவும் வந்துடக்கூடாது. ஈகோ வந்துருச்சுன்னா நாம் இந்த பிஸ்னஸை விட்டு வெளியே போகிறோன்னு அர்த்தம். சப்மிஷன் இஸ் த கீ ஃபார் லேர்னிங். அப்ளைனிடம் கற்றுக்கணும். அப்ளைனிடம் சேர்ந்து நம்ம மீட்டிங் ட்ரைனிங் அட்டன் பண்ணணும். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நடக்கக்கூடிய ப்ராடக்ட் ட்ரெயினில் கலந்துக்கணும். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நடக்கக்கூடிய டீம் மீட்டிங்கில் நம்ம கலந்துக்கணும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் நம்ம லீடர் கொடுக்கக்கூடிய லைவ் ட்ரைனிங்கில் நம்ம கலந்துக்கணும். கம்பெனி சைடில் ஒவ்வொரு நாளும் 8:30 மணிக்கு நடக்கக்கூடிய பயிற்சி, இது எல்லாமே அப்ளைனோட நம்ம இணைந்து அதை நம்ம பார்க்கணும். அப்போ நம்ம வெற்றி கண்டிப்பாக உண்டு. லேர்ன் டு லேர்ன், லேர்ன் டு டீச், டீச் டு டீச். நம்ம எப்படி கற்றுக் கொடுக்குறாங்கங்கிறத நம்ம கற்றுக்கணும், எப்படி கற்றுக் கொடுக்கணுங்கிறத கற்றுக்கணும்,
எப்படி கற்றுக் கொடுக்கணுங்கிறத கற்றுக் கொடுக்கணும். அது பவர் ஆஃப் ஸ்போக்கன் வேர்டு. நம்ம பேசுகிற வார்த்தைக்கு எவ்வளோ பவர் இருக்குங்கிறத பார்ப்போம். நான் பேசக்கூடிய வார்த்தை ஒவ்வொன்றும் மந்திர சொல். ஒரு வார்த்தை கூட நெகட்டிவாக பேசிடக்கூடாது. நம்ம நிறைய மோட்டிவேஷன் வீடியோ காலை பவர் மார்னிங் மீட்டிங்கில் சார் நமக்கு போடுறாங்க. அது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். பாசிட்டிவாக நம்ம நினைக்கிறதுல எவ்வளோ பவர் இருக்குங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். அதனால் பாசிட்டிவாக மட்டும்தான் நம்ம பேசணும். டோன்ட் பாஸ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இன் டீம். நெகட்டிவ் யோசித்தா என்ன நடக்குங்கிறதுக்கு உதாரணமாக ஐபிஎல் மேட்ச்சில் MS தோனி அவர்கள் எல்லா மேட்ச்லேயும் ஜெயிச்சுட்டு வந்தார். ஆனால் தொடர்ந்து 4 மேட்ச்சில் தோற்கடிக்கப்பட்டார். ஏன்னா அவர் வாயில் வந்த வார்த்தை அப்படி. பவுலிங் போட தெரியாத ஒரு நபர் இன்ன வரைக்கும் நம்ம ஜெயிச்சது நம்ம கையில் இருக்குது. ஆனால் பவுலிங் போட தெரியாத ஒருத்தர் நல்லா பவுலிங் போட்டு விக்கெட் எடுத்துட்டாலோ, இல்லை பேட்டிங் தெரியாதவர் நல்லா அடித்து ஸ்கோர் பண்ணிட்டாலோ மேட்ச் நம்ம கையை விட்டு போயிடும். அப்படிங்கிறது தொடர்ந்து மேட்ச்சு தோக்குதுங்கிறத ஆராய்ச்சி பண்ணி பார்த்த பிறகு தான் அவர் வாயில் வந்த வார்த்தை அப்படிங்கிறது தெரிஞ்சுது. அப்படிங்கும்போது இந்த வார்த்தைக்கு, அதாவது நெகட்டிவ்க்கு எவ்வளோ பவர் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நெகட்டிவ் சொன்னால் அது உடனே சடனாக அது நடக்கும். ஆனால் பாசிட்டிவ் பொறுமையாக தான் வேலை செய்யும். நெகட்டிவ் நம்மளை வச்சு செஞ்சிடும். அதனால் நெகட்டிவ் எந்த இடத்துலையும் பேசக்கூடாது. சாதாரணமாக ஒருத்தர் மீட்டிங் ட்ரைனிங் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அவர் ஒரு நபர் 18 மாதத்தில் 40 கோடிங்கிறாங்க. 18 மாதத்தில் இந்த 40 கோடி நமக்கு இல்லைப்பா அப்படின்னு ஒரு நெகட்டிவ் தாட்டு சொல்லிட்டாங்க. அதுதான் கண்டிப்பாக நடக்கும். அதனால் எந்த இடத்துலையும் நெகட்டிவ் பேசக்கூடாது. நம்ம டீமுக்கு அப்படியே ஒரு நெகட்டிவ் வந்தாலும் நம்ம அதை அப்ளைனட்டை தான் ஷேர் பண்ணணும். நம்ம அதுக்கு எடுத்து அவர் அதுக்கு சொல்யூஷன் கொடுப்பாரு. நல்ல புக்குகள் படிக்கலாம். அதுக்கு அந்த நெகட்டிவ் தாட்டு வரும்போது அந்த புக்கில் இருக்கும் அதுக்கு சொல்யூஷன். அதனால் நம்ம நெகட்டிவ் எந்த இடத்துலையும் பேசக்கூடாது. அதுவே ஒரு பாசிட்டிவ் நம்ம குழு உறுப்பினர் கூட அதை ஷேர் பண்ணிக்கணும். அப்போ நம்ம குழு உறுப்பினர் ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கும் அந்த நெகட்டிவ் வந்தாக்கா இப்படி தான் நடந்துக்கணுங்கிறது தெரியும். அதனால் நெகட்டிவ் நம்ம குழுவில் பேசவே கூடாது. நெகட்டிவ் அப்ளைனரை தான் ஷேர் பண்ணணும். பவர் ஆஃப் ஸ்போக்கன் வேர்டு. நம்ம வாயில் வர வார்த்தைக்கு எவ்வளோ சக்திங்கிறத பார்க்கணும். இல்லை இது எடுத்துக்காட்டாக அந்த நெகட்டிவ்க்கு மார்ச் ஏப்ரல் மே 3 மாதத்துக்கு நம்ம ஒவ்வொரு மாதத்துக்கும் 5 ஐடி நமக்கு பண்ண சொல்லியிருக்காங்க. 5 ஐடியா அப்படின்னு நினைக்காம 3 மாதத்துக்கு நமக்கு 15 ஐடி தான். அதனால் அசால்ட்டாக நம்ம சொல்லிட்டு போகும்போது இப்போ கேரளாவுக்கு ட்ரிப்பு போட்டிருக்காங்க. 2 பகல் 1 இரவு. அதுக்கு இந்த 15 ஐடி ஈஸியாக நம்ம பண்ணிடலாம் அப்படிங்கிறத நம்ம நினச்சிட்டு போனால் நல்ல இன்கமும் சம்பாதிக்கலாம், நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கலாம், நல்ல ஒரு ட்ரிப்புக்கு அது இதுவாக இருக்கும். சேஞ்ச் த வேர்ட் அண்டு ரிசல்ட் வில் சேஞ்ச் த லைஃப். உங்கள் வார்த்தைகளை மாற்றுங்கள், உங்கள் வாழ்க்கை மாறும். வார்த்தை நம்ம வாயில் வர வார்த்தை நல்ல வார்த்தையை சொல்லும்போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை மாறும். டோன்ட் கிரிட்டிசைஸ், ஆல்வேஸ் அப்ரிஷியேட். எந்த இடத்துலையும் யாரை பற்றியும் விமர்சனம் பண்ணக்கூடாது. குழுவில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் நம்ம குடும்ப உறுப்பினருங்கிறத நம்ம நினைக்கணும். நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களை நம்ம கேலி கிண்டல் செய்வோமா, அது மாதிரி நம்ம குடும்பத்தில் தான் நம்ம சகோதர சகோதரிகள் அப்படிங்கிற மாதிரி நினைக்கும்போது நமக்கு எந்த இடத்துலையுமே நமக்கு மதித்து நம்ம பேசணும். இது ஆக்டிவேட் குரூப் நமக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் நம்ம குழுவில் டவுன்லைனில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் அவங்க ஆக்டிவேட் பண்ணும்போது, அதாவது ஒரு நபரை பார்த்து பாக்ஸ் கொடுக்குறாங்க, இல்லை ஒரு டீம் மீட்டிங் போட்டாங்க, அதெல்லாம் அதில் ஷேர் பண்ணுவாங்க. அப்படி ஷேர் பண்ணும் பட்சத்தில் அவங்கள நம்ம பாராட்டணும், ஃபோன் பண்ணி பாராட்டலாம். அப்படியே இல்லைனாலும் நம்ம அதை ஃபோன் மூலியமாகவே அவங்களுக்கு பாராட்டு கொடுக்கும்போது நமக்கும் அந்த பாராட்டு டபுளிங்காக திரும்பி வரும். அதனால் எந்த இடத்துலையும் அவங்கள பாராட்ட கற்றுக்கணும், ஒற்றுமையாக இருக்க கற்றுக்கணும். இதை யார் ஒருத்தர் பயன்படுத்துகிறாங்களோ அவருக்கு வெற்றி அபாரமாக இருக்கும் என கூறி நன்றி.